உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரிப்பு மையம் நடத்தும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை மே 31 வரை அனைத்து கிளைகளிலும். FIIT-G பயிற்சி மையத்தில் போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்போம். சாலமன் வணக்கம். இந்த சோதனையினுடைய பின்னணி என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. நாடு முழுவதும் FIIT-G பயிற்சி மையமானது பல்வேறு கிளைகள் மூலமாக இயங்கி வருகிறது. குறிப்பாக இந்த பயிற்சி மையத்துல சேர்ந்த சுமார் 191 மாணவர்களின் பெற்றோர்கள் அப்பயிற்சி மையத்துல பயிற்சி காலத்திற்கான முன் பணம் மற்றும் EMI தொகைகளை கட்டி வந்த நிலையில திடீரென இந்த FIIT-G நிறுவனமானது பயிற்சி வழங்காமல் மூடிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்துல இது தொடர்பாக புகாரானது பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் தரப்புல அளிக்கப்பட்ட நிலையில இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த FIIT-G பயிற்சி மைய தமிழ்நாடு மண்டல தலைவர் அங்கூர் ஜெயின் மற்றும் அதன் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் என மொத்தம் 7 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில இந்த வழக்குல தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்களை கண்டறிவதற்காக தற்போது KK நகர்ல இருக்கக்கூடிய FIIT-G பயிற்சி மையத்தினோட 2 கிளைகள், கீழ்ப்பாக்கத்துல இருக்கக்கூடிய கிளைகள் மற்றும் அங்கூர் ஜெயின் அந்த தலைவரோட வீடுகள் என மொத்தம் 4 இடங்கள்ல மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில பல்வேறு ஆவணங்களானது சிக்கி இருக்கிறது. அதாவது FIIT-G மையத்துல பயிற்சி முடித்த மாணவர்களோட 195 அடையாள அட்டைகள், சுமார் 7.5 லட்சம் மதிப்பிலான 22 வங்கி காசோலைகள் மற்றும் அந்த பயிற்சி மைய முத்திரைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல மற்றும் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களும் இது தொடர்பாக கைப்பற்றியிருக்கிறது. இந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரிப்பு மையம் நடத்தும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை மே 31 வரை அனைத்து கிளைகளிலும்.